ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வேத வார்த்தையை இப்படியாக துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று. அங்கே என்ன காரியம் நடந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே என்ன காரியம் நடந்தது என்பதை 14வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார். தன் சகோதரன் சிறைப்பிடிக்கப்பட்டு போன காரியத்தை அறிந்த ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரை அழைத்து கொண்டு போய் யுத்தம் செய்து லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய பொருட்களையும் விடுதலையாக்கினார். அந்த யுத்தத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். அவன் சத்துருக்களை முறியடித்தான். ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட கடந்த காலங்களில் நடந்த காரியங்களை நினைத்து, கடந்த காலங்கள் நீங்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகள், அவைகளை நினைத்து நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.